இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதிக்குள்ளார எங்களை உள்ள நுழைய விடாமல் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ, பிரிவினைவாத சக்தியான தமுமுக, இவர்கள் எல்லாம் தொடர்ந்து தடுக்கிற வேலையை ரொம்ப சிரத்தையோடு மேற்கொள்றாங்க. என்ன காரணம்னா, இப்போ வேலூர் இப்ராஹிம் உள்ள நுழைஞ்சா, பாரதிய ஜனதா கட்சி அங்கே உள்ளே நுழைந்தால் அந்த மக்கள் வாழ்வியல் முன்னேற்றம் பெறுவாங்க, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், அவன் 4 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கு வருவான், அவனுடைய மனைவி மக்கள் நல்லா இருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுவான், ஒரு ஏசி போடுவான், சந்தோஷமா இருப்பான். இப்படி இருக்கிற ஒருத்தனை தீவிரவாதத்தின் பக்கம் கொண்டு போக முடியாது. இப்படி இருக்கிற ஒருத்தனை வறுமை, அந்த வறுமைக்கு காரணம் மத்திய அரசு, பாஜக, அதனால அவர்களை எதிர்த்து போராடணும், யாரெல்லாம் இந்துத்துவ பேசுறாங்களோ அவங்களை கொல்லணும் அப்படின்னு தப்பான முறையில் அவர்களிடத்துல பிரச்சாரம் பண்ண ஈடுபடாது. அந்த நல்ல நோக்கத்தில் அந்த மக்களிடத்துல நாம கொண்டு போய் மத்திய அரசினுடைய திட்டங்களை சேர்க்கணும்னா திட்டமிட்டு இவர்கள் எதிர்க்கிறார்கள். அதற்கு திமுக அரசே துணை போகிறது. அந்த பயங்கரவாதிகளை யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ அவர்களை ஊக்குவிக்கப்படுது. இதை மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் இறங்கும் பொழுது நாம் பார்த்தது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாதத்தின் பக்கம் தூண்டக்கூடிய செயல் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது.